நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒர்க் போற பர்சனா இருந்தாலும் சரி, நமக்கான பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்றது? ஏன்னா இப்போலாம் பேசிவ் இன்கம்ன்றது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. சோ நம்மளோட ஸ்கில்ஸை வச்சு ஒரு எஃபோர்ட் போடுறது மூலியமா அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இன்கம்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று வந்துட்டு பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் பார்த்தாச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒர்க் போவோம். ஒர்க் போயிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கான மந்த்லி சேலரியா நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஆக்டிவ் இன்கம். இதே பேசிவ் இன்கம் பார்த்தாச்சுன்னா பேசிவ் இன்கம்னா நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட நமக்கு பேசிவ் இன்கம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எஃபோர்ட் போட்டு ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும். அதை ஸ்கேல் அப் பண்ணி ஒரு லாங் டைம் கொண்டு போயிட்டு ஒரு பிசினஸா மாத்தும் போது வேணா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு பேசிவ் இன்கம் கிரெடிட் ஆகும். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது ஒரு சின்ன இன்கம் ஜென்ரேட் ஆகும்போது தான் நமக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் கிடைக்கும். சோ அந்த பேசிவ் இன்கம் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஒரு பேசிவ் இன்கம் எந்த டைப் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தாச்சுன்னா ஃப்ரீலான்சிங், ஸ்கில் டீச்சிங், இன்வெஸ்ட்மெண்ட், இ காமர்ஸ், அஃபிலியேட்டட் மார்க்கெட். சோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல ஒர்க் ஆகிறத வச்சு மட்டுமே நம்மளால செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் அப்படின்னா போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், கேமரா ஒர்க், அப்புறம் கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுக்குறது, சப்டைட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்றது மூலியமா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். போட்டோ எடிட்டிங் எடுத்தாச்சுன்னா ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணி கொடுக்கறதுனாலயே நம்மளால 500 வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கான கிளைண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணி ஒரு தம்ப்நெயில் டிசைன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அந்த தம்ப்நெயில்ஸை நம்ம எடிட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 500 வரைக்கும் சார்ஜஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி வரும்போது நமக்கே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் லோகோ பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடிட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம 1000 வரைக்கும் கூட சார்ஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு கேமரா இருக்கு அப்படின்னா அந்த கேமராவை ரெண்டல் விடுறது மூலியமாவும் நம்மளால ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அந்த கேமராவை வச்சு நம்ம போட்டோ ஷூட்ஸ், வீடியோ கிராபிக்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கிளைண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணி நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வேல்யூல கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது அது மூலியமா ஒரு சைட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். செகண்ட் ஸ்கில் டீச்சிங். இது மூலியமாவும் நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு எஜுகேட் பண்றது மூலியமாவும் ஒரு இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியும். இப்ப நம்ம ஒரு ஃபீல்டுல நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், நம்ம கிட்ட அதை பத்தி நிறைய பேர் விசாரிக்கலாம். சோ அந்த ஒரு விஷயத்த நல்ல ஒரு வேல்யூபிள் கண்டென்ட்டா மக்களுக்கு கொடுக்கறது மூலியமாவும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதை வந்துட்டு நம்ம ரெண்டு டைப்பா பண்ணலாம். ஒன்னு வந்துட்டு ஆன்லைன்ல, இன்னொன்னு வந்துட்டு ஆஃப்லைன்ல. சோ ஆஃப்லைன்ல பார்த்தாச்சுன்னா ஒரு சின்ன டுட்டோரியல், ஒரு கிளாஸ் ரூம் வச்சு சொல்லி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி பண்றது. இன்னொன்னு வந்துட்டு ஆன்லைன்ல பண்றதுன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி நடத்துறது மூலியமாவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு கண்டென்ட்டா ரெடி பண்ணி நம்ம யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல இப்படி அப்லோட் பண்றது மூலியமாவும் நமக்கான கிளைண்ட்ஸை நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இப்படி எல்லாம் பண்றது மூலியமாவும் நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு நல்ல வேல்யூபிளான ஸ்கில்ஸை நம்ம பப்ளிக் கொடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்துட்டு ஒரு மாஸ்டரா இருக்கணும். அதை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தாச்சுன்னா இப்ப நம்ம கம்ப்யூட்டர் பத்தி தெரியும். ஸோ இந்த மாதிரி டைப்பிங் கிளாஸஸ், ஏஐ டூல்ஸை பில்ட் பண்றது, ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸை பத்தி சொல்லி கொடுக்கறது, பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி சொல்றது, இன்டர்வியூ ஸ்கில்ஸை வளர்த்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை ப்ரொவைட் பண்றது மூலியமா நம்மளால ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். தேர்ட் வந்துட்டு இ காமர்ஸ். இ காமர்ஸ்ல நம்ம வந்துட்டு இப்ப நம்ம எதனா ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படின்னா இ காமர்ஸ்ல நம்ம வந்துட்டு அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்றது மூலியமா கஸ்டமர் யாருன்னா பை பண்றாங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு கமிஷனை மட்டும் குடிச்சுக்கிட்டு மற்றதை நமக்கு தருவாங்க. ஸோ இது மூலியமும் நம்மளால ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். எனக்கு எஃபோர்ட் போடலாம் டைம் இல்லை, ஆனா வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஃபோர்த்து தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு நம்ம டைரக்டா ஒரு ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ டைரக்டா ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நிறைய தெரியணும். ஒரு ஒரு ஷேர் வந்துட்டு எப்ப பை பண்ணணும், எப்ப சேல் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாச்சும் அது கூட டிராவல் ஆயிருக்கணும். அதுல வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. இதுவே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போயாச்சு அப்படின்னா இண்டெக்ஸ், இப்ப நம்ம பிகினர்ஸா இருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட், பிளெக்சி கேப் ஃபண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா வந்துட்டு இதுக்கான டைம் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல டைம் கொடுக்கும்போது தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால எதிர்பார்க்க முடியும். அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் டைம் கொடுக்க ரெடியா இருந்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு 5 இயர்ஸ் டைம் கொடுக்கலாம் ரெடியா இல்லை, எனக்கு வந்துட்டு பேசிவ் இன்கமா மந்த்லி வேணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ பாண்ட்ஸ்ல ரிஸ்க்குமே கம்மி. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நம்ம வந்துட்டு ஒரு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து பே பண்ணுவாங்க. அது மூலியமா வந்துட்டு நம்மளால ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு லம்சம் கேபிட்டல் வேணும். ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னா அந்த லம்சம் கேபிட்டல நம்ம ஒரு பாண்ட்ஸ்ல போடும்பொழுது நம்ம சூஸ் பண்ற பிளானுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு மந்த்லியோ இயர்லியோ நமக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகும். அந்த மெச்சூரிட்டி டேட் முடியும் போது அதோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி
நமக்கு பேசிவ் இன்கமா வேணும் அப்படின்னா பாண்ட்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்ணியும் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ட்ரெஸ்ஸஸ், மேக்கப் திங்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட லிங்கை நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல பின் பண்றது மூலியமா அந்த லிங்கை யூஸ் பண்ணி யாருன்னா பை பண்றாங்க அப்படின்னா அது மூலியமா நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஆனா இது வந்துட்டு ஒரு நல்ல ட்ரஸ்டபிள் ப்ராடக்டா நம்ம வந்துட்டு ஜென்யூனான ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். இல்ல ஸ்கேமு இந்த மாதிரி இதுவெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட்டை நீங்க வந்துட்டு ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் வந்து அது வாங்குவாங்க. அது வாங்குறது மூலியமா நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்மளோட ஸ்கில்ஸை வச்சு கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வந்துட்டு ஒரு லாங் டைம் கொண்டு போகும்போது அதை ஸ்கேல் அப் பண்ணி ஒரு நல்ல பிசினஸாவும் நம்மளால பண்ண முடியும். பாப்புலரா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இஃப் யுவர் சேலரி இஸ் யுவர் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம், யுவர் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் புவர்ட்டி. அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பி இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்ப வேணா வறுமைக்கு தள்ளப்படலாம் அப்படின்றதான் சொல்றாங்க. நம்ம ஒர்க் போயிட்டு இருக்க ஒரு பர்சனா இருக்கோம் அப்படின்னா நம்ம போற வேலை நாளைக்கே இல்லைனாலும் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிற பேசிவ் இன்கம் நமக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேசிவ் இன்கம் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.